வெற்றிமாறன் சார் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அகரம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கை என்ன இருக்கும். ஒரு பெரிய ஒரு இருட்டான ஒரு குழியிலிருந்து குழந்தைங்கள்லாம் கையை நீட்டிட்டு அண்ணா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறது மட்டும்தான் எனக்கு காதில் கேட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அகரமில் வந்து நான் கேட்டுகிட்டே இருப்பேன், எவ்வளோ அப்ளிகேஷன் வந்துச்சுன்னு. இது வரைக்கும் ஒரு 95,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. 95,000 அப்ளிகேஷன் வந்ததில் ஒரு 20,000 பேர் வீட்டுக்கு போய் தன்னார்வலர்கள் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த 20,000 வீடுகள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு 1,800 குழந்தைகள் என்னமோ தான் நம்ம காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த 20,000 குழந்தைகளும் இருட்டில் இருந்த குழந்தைகள். அதில் நிறைய பேர் நம்மளால் வந்து வழிகாட்டி காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் இருட்டில் இருக்கிற குழந்தைகள் நிறையா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசு பதறுது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் அகரம் ஒரு 16 வருஷம் தாண்டி வந்திருக்கு. தொடர்ச்சியாக போராடி இருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஜேர்னி இல்லை. அவர் என்னங்க அவர் பார்த்துக்குவார், அவர் என்ன பார்த்துக்குவாங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம். அப்படி நடக்கலை. இது எல்லாரும் சேர்ந்து செஞ்சது தான் அகரம். எல்லாரும் தொடர்ச்சியாக செஞ்சது தான் அகரம். 16 வருஷம் நடந்திருக்கு. அதில் குழந்தைங்களோட உழைப்பு அவ்வளோ முக்கியமாக இருக்குது. அவங்க திரும்ப வந்து அவங்க கையில் எடுத்து இன்றைக்கி அகரத்தை நடத்திட்டு இருக்காங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம்.